ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த அருமையான நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாள். உலகம் எங்கிலும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடி கொண்டிருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, உண்மையான வேலண்டைனை மறந்து போய் பொய்யான வாழ்க்கைக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு வாலிபனே, அன்பு வாலிப சகோதரி, தேவ சித்தம் இல்லாதது எதுவுமே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தரப்போகிறதே இல்லை. I know it is very hard to hear. I know this will offend you. But let me tell you the truth again. தேவ சித்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறதே இல்லை. மேபி ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்கலாம், கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக கவர்ச்சியாக சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் when you start to understand the reality, when you start to live your life, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமான்றது பெரிய டவுட். தேவ சித்தத்தின் இல்லாமல் இருந்தேன்னா. ஆகவே ஐ எம் என்கரேஜிங் ஆல் த யங்ஸ்டர்ஸ், இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலண்டைன்ஸ் டேல பார்த்து கொண்டிருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லோரும், தேவ சித்தம் இல்லாத எதுவும் என் வாழ்க்கையில் வரக்கூடாதாண்டு. எத்தனை பேர் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் இன்றைக்கி? அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட்டு do not be equally yoked with unbelievers தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நான் அந்த பொண்ணை காதலிச்சிருக்கிறேன், ஆண்டவர் மாற்றிடுவார். அந்த பொண்ணு எனக்காக ஞானஸ்தானம் எடுத்துரும், எனக்காக மதம் மாறிடும். ஆண்டவர்கிட்ட கேட்குறதில்ல. ஆண்டவர் அதுக்கப்புறம் வைத்திருக்கிற ஊழியர்காரங்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறதில்ல. உனக்காக ஒன்று தோணி பண்ணுவேன். உனக்கு ஆண்டவர் உனக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சிக்கணும், உன் டிசைருக்கு ஏற்ற மாதிரி வளையணும். அது கொடுத்தா ஆண்டவர் நல்லவர். உன்னை யாராக கண்டிச்சாங்கன்னா ஆண்டர்கிட்ட வரமாட்டேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன். The loss is for you, man. The loss is for you. நான் ரொம்ப வேதனையோடு காரியத்தை பேசி நிறைய இன்றைக்கி இழப்புகளை பார்க்குறோம்ல, நிறைய பேர் இழந்து போகிறது பார்க்குறோம். தேவ சித்தம் இல்லாத எதுவும் நல்லா எழுதி வச்சுக்கிடுங்க. தேவ சித்தம் இல்லாத எதுவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அது ஆண்டவருக்கு சந்தோஷம் கொடுக்க போகிறதில்ல. ரெண்டாவது, உங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்க போகிறதில்ல. இந்த காலையில் repent for the kingdom of God is near. உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு, தேவ சித்தம் இல்லாத ஆட்களோடு இன்றைக்கி ஊர் சுற்றிட்டு இருக்கிறோம் இருப்பே. ஆனால் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார், repent. This is not your place. அது உன்னுடைய இடம் அல்ல. அப்புறம் ஒரு நாள் உடஞ்சி போகும்போது ஐயோ வஞ்சிச்சே அப்புறம் உட்காந்து அழுதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுவும் என்ன, நீ சொல்கிறதான் சொல்லுப்பா, நான் கண்டிப்பாக அதான் கல்யாணம் பண்ணுவேன். ஆண்டவர் விட்டுருவார். யூ வில் நெவர் ஃபோர்ஸ் எனிவன். ஏன்னா ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார்ல. யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு சூஸ். பட் ஒரு ஆவிக்குரியவன் நிதானித்து அறிகிறான். ஒரு ஆவிக்குரியவனாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவனோடு இடைபெறுவாரானால் டேக் எ டெசிஷன் டுடே. repent. உண்மையான வேலண்டைன் யாருன்றதை புரிஞ்சுக்கோ. யாரும் உனக்கு நிற்க மாட்டாங்க ஒரு நாள். மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கன்னா, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப அழகான ஒரு காரியம். பேதுரு மறுதலிச்சுட்டு போயிட்டார், சீஷர்லாம் ஓடிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெரிந்துட்டார். மகதலேனா மரியாள், ஆல் த மேரிஸ் ஆர் கோயிங் to the tomb and they see that Jesus is not there. அப்போ ஒரு தேவதூதன் தோன்றி சொல்கிறாரு, நீ போய் சீஷர் இடத்துல சொல்லு அப்படின்றார். அதுக்கப்புறம் ஒரு வேர்டு ஆட் பண்ணுறாரு, பேதுருவுக்கும் போய் அப்படின்னா. அப்போது பேதுரு அவரும் சீஷர் தான், ஒன் ஆஃப் த டிசைபிள். பாருங்கள், ஆண்டருடைய அன்பு எந்த அளவுக்கு உண்மையான அன்புன்றதை இங்கே நிரூபிக்கிறார் பாருங்களேன். பேதுரு மனக்கசந்து அளந்து உடஞ்சி போய் மறுபடியும் ஆண்டரை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், அதை ஆவியானவர் உணர்ந்து சீஷரிடத்திற்கு போய் சொல்லு அப்படின்னு காமனாக சொல்லலாம். ஏன்னா பேதுரும் சீஷன் தான். ஆனால் பட் he is adding another word, பேதுருவுக்கும் போய் சொல்லு அப்படின்னு எக்ஸ்ட்ரா இன்விடேஷன் பேதுரு கொடுக்குறார். பேதுரு உதாசீனப்படுத்திட்டு போயிட்டார் ஆண்டவரை. அப்புறம் யோசிச்சு பாருங்கள், அங்கே இறக்குறவங்க எல்லாரும் பேதுரு ஒரு வழி ஆகியிருப்பாங்க. கூடவே இருந்தான், கட்சியில் யாருன்னு தெரியாமல் கழட்டி விட்டான், நம்பிக்கை துரோகி, ட்ரைட்டர், முதல்ல குத்திட்டான், யூதாஸை விட மோசமானவன் அப்படின்னு பல விதமான பேச்சுக்களை பேதுருவுக்கு நிறைய போயிருக்கும். உடைக்கப்பட்டிருப்பான், செய்தது தப்பு. ஆனால் அதை இந்த கில்ட்டினஸ் அவனை கொண்டு இருக்கும். ஆனால் இயேசுனுடைய உண்மையான அன்பு நேராக உயிர் தெரிந்து வந்தோடனே நான் பேதுருவை பார்க்கணும் அப்படின்ட்டு போகிறார்.
சார் இன்றைக்கி இஸ் கம்மிங் பிஹைண்ட் யூ சார். எத்தனையோ நாட்கள் முன்னாடி வரார். நீ அவரை வேணான்னு தள்ளிட்டு போகிற. எத்தனையோ முறை அவங்ககிட்ட நேரடியாக பேசியிருக்காரு பெற்றோர் மூலமாக. உனக்கே நல்லா தெரியும் நீ இருக்கிற இடம் தேவசத்தம் இல்லைன்னு நல்லா தெரியும். ஆனால் எத்தனையோ நாள் உன்னை தேடி தேடி வராரு சார். பேதுருவை தேடி வந்த ஆண்டவர். அந்த அன்பு உன்னை தேடி வருகிறது இன்றைக்கி. அதை உணர்ந்து இன்றைக்கி மனம் திரும்பவே. ஆனால் தேவ சித்தத்தை உன் வாழ்க்கையில் நீ உணர்ந்து செயல்படும் பொழுது உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே ஃபைண்ட் த ட்ரூ வாலண்டைன். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எங்கேயா உட்காந்து முடங்கி போய் அப்புறம் அழுது புலம்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஆண்டவருடைய அன்பு உன்னை தேடி வருகிறது. இதனால் பேதுருவை தேடி வந்த அதே அன்பு. பேதுருவை விட்டு போல சார் அவர். அதே பேதுருவை தான் தேடி வந்தார். உடனே தவறு செய்திருக்கலாம், தூரம் போயிருக்கலாம், கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கலாம். ஐயோ விட்டா என்ன ஆகும், உடனே டிப்ரெஷனுக்கு உன்னை தேடி வராரு. இன்னைக்கு நீங்கள் மறுபடியும் கூட பேசிகிட்டு இருக்காரு. Come back to him. Confess your sins to him. Repent. ஆண்டவர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். Have a very blessed weekend. May the Lord bless you.